எல்லா வருஷமுமே மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரையில் இது மாதிரி புத்தக கண்காட்சி நடத்துறது வழக்கங்க. இது வந்து நம்மளோட லைப்ரரிக்கு புக்ஸு புது எடிஷன் எல்லாம் வாங்குறதுக்கு, ப்ளஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிற புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த லைப்ரரியிலேருந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நம்ம காலேஜை பொறுத்தவரையில் எல்லா காலேஜை பொறுத்தவரையிலையும் ஒரு லைப்ரரி கமிட்டின்னு ஒன்று இருக்குங்க. இதில் செக்ரட்டரி வந்து சார் பாலசுப்ரமணியம் சார். இந்த மாதிரி அந்த கமிட்டி வில் ஆர்கனைஸ். நம்ம அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற புக் லிஸ்ட்டை நம்ம கிட்ட தருவாங்க. அதை பொறுத்து நம்ம வந்து லைப்ரரிக்கு நம்ம வாங்கிக்குவோம் அந்த புக்ஸை பேஸ் பண்ணி. அதை தவிர நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வெளியில் இருக்கிற டாக்டர்ஸ் கூட வந்து அவங்களுக்கு வேணுங்கிற மெடிக்கல் புக்ஸை வாங்கிக்கலாங்க. இந்த தடவை எத்தனை பேர் வந்திருக்காங்க என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து லைப்ரரி செக்ரட்டரி சொல்லுவாங்க. வணக்கங்க. இந்த அரசு தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து மருத்துவ புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. ஸோ இப்போ 8, 9, 10 ஆகிய 3 தேதிகளில் வந்து இந்த புத்தக கண்காட்சி நடந்து வருகின்றது. இந்த புத்தக கண்காட்சியில் 5 கம்பெனிகள் வந்துள்ளன. அவங்க வந்து ஒரு 2000 புக்குக்கு மேலே வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து எல்லா மெடிக்கல் காலேஜில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த போஸ்ட் கிராஜுவேட்ஸ், அண்டர் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்து பயன்பெற்று அவங்களுக்கு தேவையான புக்கும் வாங்கிக்கிறாங்க. அதோடு அவங்களுக்கு தேவையான புக்குகளை வந்து நம்ம நூலகத்திற்கு நாங்கள் அதை வாங்கி பயன்பாடுக்கு கொண்டு வர்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்னென்னா அப்டேஷன் எவ்ரி இயர் வந்து புது எடிஷன்ஸ் வந்து புக்கு வந்து வரும். ஸோ அந்த புக்கை டிஸ்பிளே பண்ணுறதுனால அந்த புக்கை பார்த்து நம்ம வாங்கி பயன்படுத்துறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே வந்து புக் படிக்கிறது எல்லாமே வந்து இப்போ மொபைல்லையே படிக்கிற அந்த காலம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை சொன்னோம்னா கூகுளில் தட்டி பார்த்து அந்த ஆன்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. பட் அதை விட புக்கு படிக்கிறது தான் வந்து ரொம்ப நல்ல ஒரு சிறந்த கல்ச்சர் அல்லது பழக்க வழக்கம். மேலும் வந்து அந்த புக்குங்கிறது வந்து டெக்ஸ்ட் புக், ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்காக இருக்குது. ஸோ அதுலேருந்து வர்றதான் வந்து அவங்களுடைய பரீட்சை, அதாவது எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த புத்தக கண்காட்சி வந்து உறுதியாக மாணவர்களுக்கும் அனைத்து பிரிவினர்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர வந்து பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்கிற பேரா மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்குமான புக்குங்களுமே வந்து இங்கே டிஸ்பிளேல இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளேல இருக்கிற புக்குகள் வந்து இப்போ இருக்கிற கண்காட்சியில் வந்து 20லேருந்து 25% வந்து விழுக்காடு வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து மாணவர்கள் வந்து பயன்பெற்று அந்த புக்குகளை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். முன்னாடி ஏற்கனவே நடத்திருக்கோம். கோவிட்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. இப்போ ப்ரெஸ் மூலம் சொல்றது வந்து இதில் வந்து முதல் முறையாக இருக்கு. இதில் வந்து இப்போ புக்குகளும் வந்து கூட டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். இல்லை, வெளியே இருக்கிறவங்களும் வந்து வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கவுண்ட்டையும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸு, லேப் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே எல்லாருக்கோட புக்குமே இங்கே இருக்குங்க. எல்லாருக்கும் தேவையான புத்தகங்களும் இங்கே இருக்கு. லைப்ரரியில் எல்லா புக்ஸும் இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு வருடமும் அப்டேஷன் இருக்கும், புது எடிஷன் வரும் அந்தந்த சப்ஜெக்டில். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் இப்போ இந்த டிஸ்பிளேல இருந்ததுன்னா அதை வாங்கி நாங்கள் ரீஸ்டாக் பண்ணிடுவோங்க லைப்ரரி. லைப்ரரியில் ஃபுல்லாக எல்லா புக்ஸும் இருக்குங்க. ஆனால் நிறைய பேர் அவங்க ஓனாக புக்ஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க. நம்ம சொல்கிறது இல்லை, பட் அவங்கவுங்க வாங்கணும்னு நினைப்பாங்க. அவங்க ஓனாக புக்கை வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வாங்கி வில்லிங்காக இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். நாங்கள் இங்கே மெயினாக வந்து அப்டேஷனுக்கும் நம்ம லைப்ரரி அப்டேஷனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்குவோம். லைப்ரரி ஃபுல்லி எக்யூப்டாக தான் இருக்கு சார். நம்ம வந்து மருத்துவ மாணவர்களுக்கும் சரி, இந்த என்எம்சியினுடைய பரிந்துரைகள் படி அதை விட எக்ஸஸாகவே புக்கு வந்து நம்ம லைப்ரரியில் இருக்குது. புக்ஸு, ஜேர்னல்ஸ் எல்லாமே. அதோட நமக்கு லைப்ரரியும் இருக்குங்க. அது வந்து யூனிவர்சிட்டியிலேருந்தே நமக்கு
எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலேருந்தே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதுலேயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம இதுலேருந்தே கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க.